ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் பணம் உங்ககிட்ட வரல. அதுக்கு சித்தர்கள் பயன்படுத்தின ஒரு சூப்பரான சீக்ரெட் டெக்னிக் இருக்கு. அது என்ன சீக்ரெட் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களே பயன்படுத்தின ஒரு செல்வம் ஈர்க்கும் முறை தான் இது. இந்த டெக்னிக்கை 5 நாள் தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் செல்வத்தை ஈர்க்க முடியும். இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவல் தான். இந்த டெக்னிக்கை நீங்க பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே அனுப்பணும், மனசை அமைதிப்படுத்தணும். அதுக்கு 5 minutes மெடிடேஷன் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயம், கவலை, ஏதோ ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா வச்சிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இது நீங்க பூஜை அறையில பண்ணலாம், ஹால்ல பண்ணலாம், டெரஸ்ல பண்ணலாம், எந்த இடத்துல வேணா நீங்க பண்ணலாம். ஒரே ஒரு தீபம், நெய் தீபம் ஏற்றி வச்சிருங்க. ஒரு ஓட்டை இல்லாத கிளியாத நல்ல வெற்றிலையா எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலைய அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. நீங்க வெஸ்ட் ஃபேஸ் பண்ணி உட்காருங்க. தீபம் கிழக்கு ஃபேஸ் பண்ணி எரிய வைங்க. நீங்க தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கணும். கொஞ்சம் குங்குமம் எடுங்க. ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. அந்த குங்குமத்தை அந்த வெற்றிலை மேல போடுங்க. இதே மாதிரி 108 முறை சொல்லுங்க. தொடர்ந்து 5 நாள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி உங்களால பிரம்ம முகூர்த்த டைம்ல செய்ய முடியலன்னா ஈவினிங் 5 to 6 இந்த டைம்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இடையில ஒரு நாள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா கூட நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பண்ணணும். இந்த டெக்னிக்கா பௌர்ணமி, அமாவாசை, ஃப்ரைடேல ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே நல்லது. இந்த குங்குமம் என்ன பண்ணும் அப்படின்னா, தினமும் நீங்க குளிக்கிறீங்கல்ல, அதுல ஒரு பிஞ்ச் போட்டு குளிச்சுட்டு வரலாம். தினமும் உங்களோட நெற்றியில வச்சுக்கோங்க. இதை வைக்கும் போதும் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வைங்க. நீங்க பணம் உங்க கைக்கு வந்தாலும் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லி அதை வாங்குங்க. அதை யூஸ் பண்ணும்போதும் அதே மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது பணம் உங்ககிட்ட அதிகமா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்க 108 தடவை சொல்லும் போது எனர்ஜி உங்களுக்குள்ள சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்களே இருக்காது. பணம் நம்ம கிட்ட இல்ல, கிடைக்கல, வரல அப்படின்லாம் ஃபீலே பண்ண மாட்டீங்க. இந்த மந்திரம்லாம் சொன்ன பிறகு அந்த வெற்றிலை எடுத்து அப்படியே வச்சிருங்க. மறுபடியும் மறுநாள் யூஸ் பண்ணும்போது சேம் விளக்கு வச்சுக்கலாம். பட் வெற்றிலை வேற இருக்கணும், குங்குமமும் வேற இருக்கணும். ஸோ இந்த 5 நாள் யூஸ் பண்ற குங்குமத்தை ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. தினமும் அதை யூஸ் பண்ணுங்க. நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் ஒவ்வொரு நாளும் செஞ்ச உடனே நீங்க இமேஜின் பண்ணணும், விசுவலைஸ் பண்ணணும். பணம் உங்ககிட்ட இருக்க மாதிரி கேஷை நீங்க கவுண்ட் பண்ணி உங்களோட கபோர்ட்லயோ பீரோலயோ ஸ்டோர் பண்ற மாதிரி. அண்ட் நீங்க ஆல்ரெடி ஒரு பணக்காரங்க மாதிரி, இந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா டீப்பா நீங்க கொடுக்கணும். அப்பதான் உங்க ஆள் மனசு அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். எப்போ உங்க ஆள் மனசு அதை அக்செப்ட் பண்ணுதோ அப்பவே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். விசுவலைசேஷன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைச்சிருச்சு, நன்றிங்கிற வார்த்தையை மறக்காம யூஸ் பண்ணுங்க. நன்றி உணர்வு மட்டும்தான் உங்களுக்கு பல அற்புதங்களை உருவாக்கி தரும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.